எஸ்ஐஓ உங்களுக்கு எப்படி அறிமுகமாச்சு? எனக்கு எஸ்ஐஓ அறிமுகமானது ஒரு பெரிய ரஹ்மத். இன்றைய காலகட்டத்துல மாணவர்களுக்கு எஸ்ஐஓ ஏன்? இன்றைய காலகட்டத்திலும் அல்ல, எல்லா காலகட்டத்திலுக்குமே எஸ்ஐஓ தேவைப்படும். எஸ்ஐஓல இருக்கும்போது கண்டிப்பா ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கும். அந்த ப்ராப்ளம் இது தடை செய்யப்பட்ட அமைப்பு, அதனுடைய மாணவர் அமைப்பு. இதன் மூலியமாக பெற்றோர்களுக்கு நீங்க என்ன செய்தி சொல்றீங்க? ஜாயின் எஸ்ஐஓ என்கிறது ஒவ்வொரு காலகட்டத்திலும் எல்லா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்திய மாணவர் இஸ்லாமிய அமைப்பு எஸ்ஐஓ கிட்டத்தட்ட தொடங்கி 42 ஆண்டுகள் நிறைவு பெற்று 43வது ஆண்டு அடியெடுத்து வச்சிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். எஸ்ஐஓ இப்போ ஜாயின் எஸ்ஐஓ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம்பெயின் மாநில அளவுல ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதன் தொடக்கமாக நம்ம கூட யார் இந்த பாட்காஸ்ட் சீரிஸ்ல இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜமாத் இஸ்லாமி இதோடைய மாநில தலைவர் மற்றும் எஸ்ஐஓடைய காப்பாளர் மௌலானா மௌலவி முகமது ஹனீஃபா மன்பை அவங்க இணைஞ்சிருக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். எஸ்ஐஓ உங்களுக்கு எப்படி அறிமுகமாச்சு? அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு எஸ்ஐஓ அறிமுகமானது ஒரு பெரிய ரஹ்மத் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் மௌலவி பட்டம் பெற்று, ஃபாசில் பட்டம் பெற்று, ஒரு அரபிக் கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிந்து, அதற்கப்புறம் 1984 ஒரு ஊரில் நான் இமாமத்துக்காக வேண்டி போகிறேன். அப்படி இமாமத்துக்காக வேண்டி போகும் பொழுது அங்கே சில சீர்திருத்த பணிகளை நாங்கள் மேற்கொள்கிறோம். எப்படின்னா, பக்கத்தில் ஒரு 2 கிலோமீட்டரில் ஒரு கிராமம் இருக்கும், 5 கிலோமீட்டரில் ஒரு கிராமம் இருக்கும், 3 கிலோமீட்டரில் ஒரு கிராமம் இருக்கும். இப்படி பார்த்தா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டரில் ஒரு 6 கிராமங்கள் இந்த பக்கம் அந்த பக்கமாக என்ன செய்யும் இருக்கும். அது இப்போ ஒரு முறை நாங்கள் என்ன பண்ணோம், அந்த ஒவ்வொரு ஊர்லேயுமே அனாச்சாரங்கள், மற்ற விதிகள், தவறான பழக்க வழக்கங்கள்லாம் பொதுவாக இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் எல்லாமே இருந்துச்சு. யங் ஜெனரேஷன்கள் கூட அதில் மூழ்கி என்ன செஞ்சாங்க இருந்தாங்க. இந்த சுச்சுவேஷனில் தான் நாங்கள் அந்த 5 ஆளுங்களும் ஒன்று சேர்ந்து, ஏன் நம்ம இந்த பகுதியை ஒரு மாற்றத்திற்குரிய பகுதிகளாக மாற்றக்கூடாது அப்படின்னு நாங்கள் யோசித்து, எங்கள் சம்பளத்தில், அப்போ எனக்கு 300 ரூபா தான் சம்பளம், எங்கள் சம்பளத்தில் 25 ரூபா போட்டு 5 பேருமே ஆளுக்கு 25 ரூபா போடுவோம். போட்டுட்டு நாங்கள் ஒரு அமைப்பாக செயல்படணும் என்று முடிவு பண்ணி ஜமாத்துல் இர்ஷாத் என்று ஒரு அமைப்பு ஆரம்பித்தோம். ஜமாத்துல் இர்ஷாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு ஆரம்பித்தோம். அந்த அமைப்புக்குண்டான ஜெனரல் செக்ரட்டரி நான் அந்த நேரத்தில். ஷிஹாபுத்தீன் சொல்கிறவர் தான் ஒருத்தர் தலைவர், அவர் மௌலவி ரஷாதி அவர். ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ணதுன்னு சொல்லிட்டு சொன்னால், இப்போ எங்களுடைய அஜெண்டா என்னன்னா, ஒவ்வொரு ஊர்லையும் தற்போதைய இருக்கக்கூடிய மக்கள் யாருமே குர்ஆன் தெரியாம இருக்கக்கூடாது. மக்தப மதரசாக்களுக்கு ஒரு சிலபஸை உண்டு பண்ணி அந்த சிலபஸை நம்ம என்ன செய்யணும், அமல்படுத்தணும். தீமைகளை வலுவாக கண்டிச்சு அந்த தீமையிலிருந்து மக்களை என்ன செய்யணும், மீட்டணும். இப்போ குறிப்பாக சூதாட்டம், மது, இதான் 2 தான் ரொம்ப இதாக இருந்தது. அது ஷிர்க் கூட என்ன செஞ்சு வலுவாக அங்கே இருந்தது. இதையெல்லாம் நாம் அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி முதல்ல மக்தப் மதரசாவில் இது பண்ணோம், நல்லா கொண்டு வந்தோம். ஒரே சிலபஸ் 5 ஊருக்குமே என்ன செய்ய இருக்கும். அது மாதிரி நம்ம பண்ணோம். அப்புறம் 5 ஊர்களுமே சேர்ந்து மக்தப் பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒரு பொது நிகழ்வுகள், விளையாட்டு போட்டிகள், கட்டுரை போட்டிகள், அது இது எல்லாம் பண்ணி வைப்போம். மாறி மாறி எக்ஸாமுக்காக வேண்டி போய்க்கிடுவோம் நாங்கள் பிள்ளைங்களுக்காக. இது மாதிரி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னு சொல்லிட்டு சொன்னால், ஒரு ஊரில் ஒரு மாதத்தையில் நாங்களே கொட்டகை போட்டு, நாங்கள் 25 சேர்க்குறோம்ல, நாங்களே ஒரு கொட்டகை போட்டு நாமளே என்ன பண்ணுவோம்னு சொன்னால், ஸ்ட்ரீட் லைட்லாம் கட்டி அந்த 5 பேரும் ஒரு கிராமத்தில் பேசுவோம். மகரிபில் இருந்து இஷா முடிஞ்சு அதுக்கப்புறம் கூட பேசுவோம். ஒரு 3 மணி நேரம் 2 மணி நேரம் ப்ரோக்ராம். அது அடுத்த மாதம் இன்னொரு வரும், அடுத்த மாதம் இன்னொரு வரும், அடுத்த மாதம் இன்னொரு வரும். 10 காசு எங்கேயுமே என்ன செய்ய மாட்டோம், நாங்கள் வாங்க மாட்டோம். அப்படித்தான் நாங்கள் என்ன செஞ்சுட்டு இருந்தோம். இது ஊர் மக்களுக்கு மத்தியில் ஒரு நல்ல பிரபல்யம் ஆயிடுச்சு. ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சுன்னு சொல்லி சொன்னால், மக்தப் மதரசா பிள்ளைங்க அதிகமாயிட்டாங்க. நல்ல நிறைய பிள்ளைங்கள் ஓத கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க.
பக்கத்து கிராமங்கள்லாம் எங்களையும் உங்க ஊர்ல சேர்த்துக்குங்க, இதுல சேர்த்துக்கிறங்க, உங்களையும் வந்து இந்த எங்களையும் வந்து சேர்த்துக்கிறங்க. அப்புறம் நாம சொல்லிட்டோம் வந்து ஊரில் நம்ம சேர்க்கறதுல இமாமத்தை முதல்ல சேர்ப்போம், அப்புறம் ஊரை சேர்ப்போம் அப்படின்னா நம்ம இமாமை வந்து பேச வச்சு இது பண்ணுவாங்க. இது அப்படியே விரிஞ்சு ஒரு 9 ஆச்சு. அதுக்கு மேல எங்களால முடியல. நாங்கள் அதுக்குள்ளே என்ன பண்ணிட்டோம், இது பண்ணிட்டு எங்களுடைய பணிகளை ஆரம்பிக்க போகும்பொழுது எங்களுக்கு பேச்சாளர் தேவைப்பட்டார். நாங்களே பேசிட்டு இருக்கோம், வெளியில இருந்து கொண்டு வருவோம் பேச்சாளர்களை அப்படின்னு நம்ம யோசிக்க போகும்போது இயல்புலேயே எனக்கு வந்து தாவாவின் மீது அதிகமான ஈடுபாடு. அப்போ அந்த காலகட்டத்தில் வந்து தாவா ரீதியில பேசுறவங்க யாரு அப்படின்னு நம்ம தேட போகும் பொழுது எஸ்ஐஓக்காரங்க கிடைச்சாங்க. தாவா ரீதியில பேசப்படக்கூடியவர்கள் யாருன்னு சொல்லிட்டு போகும்போது நமக்கு என்ன செஞ்சாங்க, எஸ்ஐஓக்காரங்க கிடைச்சாங்க. இப்போ மதுரையில அப்துல் பாசாத்னு சொல்லிட்டு ஒரு இஸ்லாமிக் சென்டருடைய செயலாளராகவும் என்ன செஞ்சார் இருந்தார். அவர் எங்களுக்கு அவரை கூப்பிடணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு அங்கே அந்த பகுதியில் களிமா சொன்ன மக்களுக்கு மத்தியில் வந்து கேள்விப்பட்டு அவரை நாங்கள் கூப்பிட்டோம். அப்படி கூப்பிட்டு பேச போகும் பொழுது அவர் பேசும் பொழுது அவருடைய பேச்சு வந்து எங்களுக்கு வித்தியாசமா தெரிஞ்சு. ஏன்னா ஆலிம்சாக்கள் வந்து வரலாறு இல்லாம அரை மணி நேரம் கூட பேச தெரியாது பொதுவா. இப்ப அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் இது ஆயிட்டாங்க. எங்களுக்கு அப்படின்னு வச்சுக்கிறீங்க நீங்க, பொதுவா ஆலிம்கள் எல்லாம் சொல்லல, எங்களுக்கு நீங்க வச்சுக்கலாம். அப்போ 1.5 மணி நேரம் ஒருத்தர் பேசுறாரு, ஒரு வரலாறே இல்லை. அப்படின்னா எல்லாம் கண்டென்ட்டா வருது ஸ்பீச்ல எல்லாமே. அப்போ நமக்கு வந்து இது எப்படி இவங்க பயிற்சி பெற்றாங்க இந்த மாதிரி பேசுறதுக்கு, நமக்கு அந்த மாதிரிலாம் முடியறது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு தான் அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் அவருடைய பழக்கம் ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அவங்க வந்து மதுரையில் வந்து எஸ்ஐஓனுடைய பொறுப்பாளராக இருக்க போகும்போது அப்போ அவங்களோட கலந்த பேச இது பண்ணிச்சு. அப்போ நாமளும் இந்த அமைப்பில் இணைஞ்சு வேலை செஞ்சா என்ன, நாமளும் இது மாதிரி பயிற்சி பெற்றா என்ன அப்படிங்கிற ரீதியில் ஒரு யோசனை வந்து தான் ஃபர்ஸ்ட் நாங்கள் என்ன பண்ணோம், எஸ்ஐஓக்கு உள்ளே வர்றோம். அதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து எஸ்ஐஎம் கொஞ்சம் அறிமுகமாக இருந்தது. ஆனால் வந்து ஆக்டிவிட்டிலாம் அவ்வளோ பெருசாக தெரியல. 2-3 கேம்புக்கு போயிருப்பேன், அவ்வளோதான். மற்றபடி எஸ்ஐஓ வந்து பக்கத்தில் நமக்கு ஆள் இருந்து கிடைச்சதுனால ஈஸியாக வந்து அட்டாச் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைச்சது. அதுலேருந்து மாணவர் அமைப்போடு நம்ம என்ன செஞ்சோம், அல்ஹம்துலில்லாஹ் பயணிக்க ஆரம்பித்தோம். எனக்கு வந்து ஒரு கட்டத்தில் வந்து பிஸ்னஸ் பண்ணணுன்ற ஒரு ஆசை வந்துச்சு. சேலத்தில் ஒரு கடை வச்சிருக்க போகும்போது நான் எஸ்ஐஓவில் தான் என்ன செஞ்சேன் இருந்தேன். அதுக்கப்புறம் தாவா களங்களில் பணி செய்ய போகும்பொழுது தான் எஸ்ஐஓனுடைய மாநில செயலாளராக 1993 நான் வந்து நியமனம் செய்யப்பட்டேன். அதுலேருந்து எஸ்ஐஓனுடைய பணிகள் என்ன செஞ்சிச்சு அல்ஹம்துலில்லாஹ் தொடங்க ஆரம்பிச்சிச்சு. இன்றைய காலகட்டத்தில் மாணவர்களுக்கு எஸ்ஏஓ நீங்க அதை பரிசீலிப்பீங்க? இன்றைய காலகட்டத்திலும் அல்ல, எல்லா காலகட்டத்திலுக்குமே எஸ்ஐஓ வந்து தேவைப்படுது. பொதுவாக மாணவர் அமைப்பு என்றாலே வந்து அவங்க வந்து உரிமைகளுக்காக வேண்டி போராடக்கூடியவர்கள் அல்லது பொதுவான சில விஷயங்களுக்காக வேண்டி ஒன்று சேர்ந்து செயல்படக்கூடியவர்கள். மூணாவது வந்து அவர்களுடைய பழக்க வழக்கங்கள்லாம் ஒரு மாணவ பருவத்தில் இப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இமேஜ் வந்து என்ன செஞ்சிச்சு, பொதுமக்களுக்கு மத்தியில் என்ன செஞ்சு இருந்துச்சு. இந்த சூழல்ல வந்து ஒழுக்கம், கட்டுப்பாடு, அவங்களுடைய கேரியர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதே சமயத்தில் வந்து மார்க்க விவகாரங்கள், மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நம்பிக்கை சார்ந்த விவகாரங்கள், இதுல வந்து அதிகமாக அவர்கள் வந்து பங்கு பெறுறது இல்லை. அதிகமாக இது மாதிரியான சூழல்கள் அவங்களுக்கு அமைகிறது கிடையாது. அப்ப இந்த நிலையில வந்து மாணவர் அமைப்பினுடைய பலம் என்பது ஒரு பெரிய வரப்பிரசாதம். பொதுவாக சமூகத்திற்கு, குறிப்பாக சமுதாயத்திற்கு வந்து மாணவர் அமைப்பினுடைய பலம் என்பதும் அவருடைய சிந்தனை என்பதும் ஒரு ஆற்றல் என்பதும் அவர்களுடைய வலிமை என்பது மிக முக்கியமானது. மாணவர் புரட்சினாலே ஒரு பயம் என்ன செய்யும் மக்களுக்கு மத்தியில் வரும். அந்த மாணவர்களை வந்து நம்ம வந்து தனியாக அவர்களுடைய ஆளுமைகளை முழுவதுமாக பயன்படுத்துவதற்குண்டான ஒரு சூழலில் ஏன் அது இருக்கக்கூடாது என்ற ரீதியில தான் மாணவர்களுடைய நிலையில வந்து ஒரு அமைப்பு ரீதியாக செயல்படக்கூடிய ஒரு சூழலை இங்க வந்து நம்ம பார்க்கிறோம், உருவானது நம்ம பார்க்கிறோம். ஆகவே இப்ப இருக்கக்கூடிய எல்லா மாணவர் அமைப்பையும் நீங்க வந்து தனித்தனியாக நீங்கள் எடுத்துக்கொண்டு ஆய்வு செஞ்சோம்னா, நான் ஏற்கனவே சொன்ன இந்த பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூல வந்து
வேலை செய்யக்கூடிய மாணவர் அமைப்பே இல்லை என்று என்ன செய்யலாம் வந்து சொல்லலாம். கட்சிக்காக வேண்டி கட்சிக்கு கீழே மாணவர் அமைப்பு இருக்கும், ஆனா அது கட்சியினுடைய நலனுக்காக வேண்டி தான் என்ன செய்யும், அது வந்து செயல்படும். ஆனால் தீனை நிலைநாட்டுவதற்கு, இஸ்லாத்தினுடைய நலனுக்காக, இஸ்லாத்தினுடைய விஷயம் மேலோங்குவதற்காக உண்டான அந்த சிந்தனையின் அடிப்படையில வந்து ஒரு மாணவ பட்டாளம் உருவாகுவது என்பது நிச்சயமாக இந்த சமுதாயத்திற்கு அவசியம் தேவை இருக்கிறது. சமூகத்திற்கும் அது வந்து பலனளிக்கக்கூடியதாக இருக்கும்ங்கிற ரீதியில கண்டிப்பாக தேவை, அவசியமாக தேவை, நிச்சயமாக தேவை அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இப்ப எங்களெல்லாம் நீங்க பார்க்கலாம், எங்க காலத்துல வந்து இசைவோக்குள்ள வந்தவர்கள் எல்லாம் வந்து இப்ப என்ன பண்றாங்கன்னா, அகில இந்திய அளவிலான இடங்கள்ல ஜமாத் இஸ்லாமியினுடைய பொறுப்புகள்ல என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. இப்ப நாங்க கூட வந்து என்ன செய்யறோம், அந்த பொறுப்புகள்ல தான் இருக்கோம். இப்ப எங்களுடைய ஷூராவில் வந்து ஒரு 13 பேர் என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. அதுல 10 பேர் யார் தான் இசைவனுடைய இதுல இருந்து பொறுப்புகள்ல இருந்து என்ன செஞ்சவங்க வந்தவங்க தான். அந்த ரீதியில தான் நம்ம என்ன செய்யறோம். நீங்க எஸ்ஏஓல இருந்திருப்பீங்க, எஸ்ஏஓல இருக்கும்போது கண்டிப்பா ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கும். அந்த ப்ராப்ளமை எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தீங்க? ஒரே ஒரு விஷயம் எங்களுக்கு வந்து சவாலாவே இருந்துட்டே இருந்துச்சு, அது இப்பவும் இருக்கு. என்னன்னா, உலமாக்கள் சில பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இது தடை செய்யப்பட்ட அமைப்பு, அதனுடைய மாணவர் அமைப்புன்னு சொல்லிட்டு, இசைவோவையில் தடை செய்யப்பட்ட ஜமாத் இஸ்லாமுடைய மாணவர் அமைப்பு, இதுல நீ போனின்னு சொல்லிட்டு சொன்னா போலீஸ் வரும், அது வரும், இது வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம், ஒரு சூழல் வந்து என்ன செஞ்சிச்சு இருந்துச்சு. இப்ப கூட என்ன செய்தி இருக்குது. அதை நாங்க முறியடிக்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய சவாலாக இருந்துச்சு. அப்ப நாங்க பெற்றோர்கள்ட்ட பேச வேண்டியதா போச்சு, ஆலிம்சாக்கள்கிட்ட பேச வேண்டியதான ஒரு சூழல் என்ன செஞ்சு உருவாச்சு. இடையில தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டுன்னு சொன்னா அந்த பெற்றோர்கள்ட்ட போய், இங்க பாருங்கம்மா, இது வரைக்கும் அவன் 1 வருஷம் இருந்திருக்கான், 2 வருஷம் இருந்திருக்கிறான், சொல்ல ஏதாவது நீங்க இல்லை இல்லை அதனாலதான் நாங்க போய் சொல்லிட்டு இருக்கோம், நல்லா தானே இருக்குது, இல்லை இந்த இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க, அப்படி ஒன்றும் இல்லை, மாணவர்களுடைய விவகாரங்கள் அப்படிலாம் இல்லை. இந்த விவகாரத்தை தான் அவங்களுக்கு புரிய வச்சு தக்க வைக்கக்கூடிய ஒரு சவால் நமக்கு இருந்துச்சு ஒழிய, மற்றபடி அமைப்புக்குள் எந்த இஷ்யூஸுகளும் நமக்கு என்ன செய்யலை. இப்போ மாநில அளவில் எஸ்ஐஓ ஜாயின் எஸ்ஐஓ அப்படின்னு சொல்லி ஒரு கேம்பெயின் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இதன் மூலியமாக பெற்றோர்களுக்கு நீங்க என்ன செய்தி சொல்லுவீங்க? ஜாயின் எஸ்ஐஓங்கிறது வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் எல்லா மீகாத்திலும் நடைபெற்றிருக்குது. எங்கள் காலத்திலும் நாங்கள் நடைபெற்றிருக்குது. நாங்கள் அதை வந்து என்ன செய்வோம், வந்து இதில் என்ன சொல்கிறது, போஸ்ட் மரத்துலலாம் என்ன செய்வோம், எழுதி வைப்போம், டயரில் எழுதி செய்வோம், எழுதி வைப்போம். அதுக்காக வேண்டி சொல்லிட்டு நிறைய இதெல்லாம் நாங்கள் முன்னெடுத்து கொண்டுட்டு போவோம். என்ன சொல்றேன்னு சொல்லி சொன்னா, இந்த ஜாயின் எஸ்ஐஓல வந்து பெற்றோர்கள் வந்து ரொம்ப முக்கியமான, பெற்றோர்கள் அனுப்புனா தான் பிள்ளைங்க என்ன செய்வாங்க வருவாங்க, இல்லைன்னா சந்தேகத்தோடய என்ன செய்வாங்க பார்ப்பாங்க. பொதுவாக வந்து இப்போ வந்து தொடர்பு சாதனங்கள் அதிகமாயிடுச்சு, என்ன சொல்றீங்க, அதுல வந்து அதிகமா ஈடுபாட்டோட என்ன செய்யறாங்க இளைஞர்கள் இருக்கிறாங்க. சமூக வலைத்தளங்கள் என்ன செஞ்சிருச்சு, உங்களுக்கு அதிகமாயிடுச்சு, அதுல பழக்க வழக்கங்கள் அதிகமாயிடுச்சு. அதை விட்டுட்டு வர்றது கொஞ்சம் பெரிய சிரமமான ஒரு சூழல் தான் அது. இப்ப பெற்றோர்களாகிய நீங்கள் வந்து ஒரு கண்ட்ரோல் பாயிண்ட் ஒன்று என்ன செய்யணும், நமக்கு வந்து இருக்கணும். நான் பெற்றோர்களுக்கான சொல்ல வர்றேன், எப்பவுமே வந்து ஒரு கண்ட்ரோல் பாயிண்ட் ஒன்று என்ன செய்யணும், நமக்கு வந்து இருக்கணும். அது அப்படி இருந்தா மட்டும்தான், இப்ப பாருங்க ஏசி இங்க போட்டிருக்கிறாங்க, அங்க வந்து கரண்ட் ஜாஸ்தி வந்துச்சுன்னா ஓடுறது எப்படி, கம்மியானா எப்படி ஆகும், ரொம்ப ஜாஸ்தி ஆச்சுன்னு சொல்லிச்சுன்னா அதுல எப்படி, அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரோல் பாயிண்ட் என்ன செய்யறாங்க வைக்கிறாங்க. ஃபேனுக்கு வந்து ரெகுலேட்டர் என்ன செய்யறாங்க உங்களுக்கு வந்து வைக்கிறாங்க. இப்படி ஒண்ணுக்கு வந்து ஒரு கண்ட்ரோல் சிச்சுவேஷன் என்பது வேணும். அப்ப இந்த நேரத்துல வந்து இப்ப உள்ள பெற்றோர்கள், இப்ப உள்ள பசங்கள்லாம் வந்து பெற்றோர்கள் கண்ணை மறைச்சிடறாங்க, பெற்றோர்களுடைய அட்வைஸ் வந்து அதிகமா வந்து கேட்கறது இல்லை. இது மாதிரியான ஒரு சூழல்லாம் இப்போ உள்ள நிலையில வந்து அதிகமா உருவாயிட்டு வருது. இப்போ இறையச்சத்தை தவிர, அல்லாஹ் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதை தவிர, மரணத்திற்கு பின்னால் உண்டான வாழ்க்கை ஆகிரத்துல நாம அல்லாஹ்வுக்கு பதில் சொல்லியாக வேண்டும் என்பதை தவிர வேறு கண்ட்ரோல் வேற எதுவுமே இருக்க முடியாது. அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான், அல்லாஹ் தண்டிப்பான், இது இஸ்லாத்துல இல்ல, இது ஹராமு அப்படின்ற, இது ஹலாலு அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை சொல்லி தருவதற்குண்டான மாவுலே இல்ல, சூழ்நிலையே இல்ல. மக்தப் மர்சல படிச்சுட்டு வெளியே வர்றதோட சரி, அங்க கூட குரான் கத்துக்கிட்டு வெளியே வர்றாங்க, பெரிய மார்க்கம் கத்துட்டு என்ன செய்ய முடியறது இல்ல, வெளியே வர்றது இல்ல.
அப்ப கூட அவங்க விவரம் தெரியாத நபர்களாக என்ன செய்வாங்க இருப்பாங்க. அப்போ இந்த காலம், இந்த பருவம் என்பது விபரமாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அது. அப்ப இந்த காலகட்டத்துல உங்களுடைய பிள்ளைங்களை இறைவனுக்கு அச்சப்பட்டு நடக்கக்கூடிய, மார்க்கத்தினுடைய ஹராம் ஹலாலை விளங்கி செயல்படக்கூடிய, குர்ஆன் மீது அதிகமான தொடர்புடைய ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய, இன்னும் சொல்ல போனால் குர்ஆனை இதுவரை கற்கவில்லை என்றால் கற்றுக்கொள்ளக்கூடிய, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறுகளை தொடர்ந்து படிக்கக்கூடிய அல்லது கற்றுக்கொள்ளக்கூடிய, இப்படி மார்க்க ஞானத்தையும் சேர்த்து அவர்கள் கொண்டு வந்தார்கள் என்று சொன்னால், இப்போ அவர்களுடைய படிக்கும் காலங்களில், வேலை பார்க்கும் காலங்களில் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஷைத்தானுடைய பல ஊசலாட்டங்களை தடுத்து நிறுத்துவதற்குண்டான ஒரு பெரிய அறமாக இந்திய மாணவர் இஸ்லாமிய அமைப்பு SIO இருக்கும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. அதை நாங்கள் அனுபவபூர்வமாக என்ன செஞ்சிருக்கிறோம், நம்ம பார்த்துருக்குறோம். பல பெற்றோர்கள் பக்கத்து, அதாவது அவங்க வீட்டுக்கு விருந்துக்காக வேண்டி ஏதாவது SIOல இருக்கக்கூடிய ஒரு பையன் போனான்னு சொல்லிட்டு சொன்னா, அவனுடைய நடவடிக்கைகள் பேச்சுவார்த்தையை பார்த்து என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சொந்தக்காரன் கேட்கறாங்க, இன்னும் பிள்ளை இன்னும் ரொம்ப பேசுறானே, மார்க்கம்லாம் இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கிறானே அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, இல்ல SIO ஒண்ணு இருக்கு, அங்க அவன் போயிட்டு இருக்கான், வாராந்திர கொடுத்து போயிட்டு இருக்கான், அவங்களோட தொடர்புல இருக்கிறான், அதுக்கப்புறம் தான் இவன் உருப்படியா ஆனா அப்படிங்கிற மாதிரிலாம் என்ன செய்வாங்க, அவங்க சொந்தக்காரன் பதில் சொல்லுவாங்க. அப்போ அவங்க எங்க ஊர்ல இல்லையே, எங்க ஊர்ல இருக்கா இல்லையா அப்படின்னு அவங்க தேட ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி சூழல்கள்லாம் எங்களுடைய காலகட்டங்களில் என்ன செஞ்சு இருந்துச்சு அது. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, இப்போவும் இந்த தேவை இருக்குது. அருமை பெற்றோர்களே, நிச்சயமாக அதுல நீங்க உங்களுடைய பிள்ளைங்களை நீங்க இணைச்சு பாருங்க, அந்த செயல்பாடுகளை நீங்க தெரிஞ்சு பாருங்க. உங்க குடும்பத்துல ஒரு அமைதியான, ஒரு நிம்மதியான, மார்க்கம் சார்ந்த ஒரு சூழலை இன்ஷா அல்லாஹ் உருவாக்க முடியும். ஒரு பையனை நீங்க அப்படி உருவாக்கலைன்னா அடுத்தடுத்த பிள்ளைகளும் அதுக்கு உருவாக்குவதற்குண்டான வாய்ப்பும் சூழலும் இருக்கிறது. அந்த ரீதியில கூட நீங்க டெஸ்ட்டுக்காண்டி கூட அனுப்பிச்சு வச்சு பாருங்க. எத்தனை விஷயத்துல டெஸ்ட்டுக்காண்டி அனுப்புறோம்ல, அது மாதிரி டெஸ்ட்டுக்கு அனுப்பி விடுங்க. எப்படி இருக்கான்னு பாருங்க. தொழுவாதவன் தொழுவாளி ஆகுறானா, ஓதாதவன் ஓதுற மாதிரி ஆகுறானா, பெற்றோரை ஏற்றி பேசாம இருக்கிறானா, சண்டை போட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்கிறவன் சண்டை போடாம இருக்கிறானா, இதெல்லாம் பாருங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க டிசைட் பண்ணுங்க. பட் இருந்தாலும் வந்தா தான் அது சம்பந்தமான விஷயங்கள் தெரியும். ஆகவே இது ஒரு நல்ல வாய்ப்பு, நல்ல சூழல். இதை கூட நீங்க என்ன செய்யலாம், பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போ ஜாயின் SIOன்னு சொல்லிட்டு கேம்பெயின் செஞ்சுட்டு இருக்காங்க, நடத்திட்டு இருக்காங்க. ஊரா வர்றாங்க, மாணவர்களை சந்திக்கிறாங்க, பேசுறாங்க, பெற்றோர்களை சந்திக்கிறாங்க, பேசுறாங்க. அதோட நீங்க ஜாயின் பண்ணின்னு சொன்னா இன்னும் சமூகத்திற்கு பயனுள்ள ஒரு நல்ல மாணவரை அல்லது நல்ல ஒரு சந்ததியை உருவாக்குவதற்குண்டான ஒரு நல்ல சான்ஸாக இதை நீங்க பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர் ஹனீஃபா முஹம்மது ஈசா அவர்களே. அல்ஹம்துலில்லாஹ், நமக்கு முன்னாடி நம்ம மாநில தலைவர் அதிகமான பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சாங்க. கண்டிப்பாக நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் பயன்பெற்றிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம இந்த பாட்காஸ்ட் சீரிஸ் நிறைய தலைவர்களோட இணைஞ்சு எடுத்திருக்கோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் SIO உடன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.